ஆம்பளைகள் தண்ணியை போட்டு நம்ம பாஞ்சு சட்டியை கிழிச்சாலும் நமக்காக வீட்டிலே அத்தனையும் பொறுத்து கொண்டு 4 பேரை போல நம்மளும் வாழணும் என்று ஒரு மனதோடு குடும்பத்தை போராடக்கூடியது யாருன்னா பெற்ற தாய்க்கு அப்புறம் நம்ம கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. என் தாய்மார்கள் தான். தம்பி நீ உட்காருப்பா, உன்ட்டெல்லாம் பொண்டாட்டி எப்படித்தான் குடியிருக்கோ. என் மதினி இருக்காளா? மதினி விளக்கு எடுத்து வெதரில் அடிங்க. மதினி இருந்து இன்னத்தை நாட்டை திருத்த போற. குடிக்க கூடாது. என் தம்பியெல்லாம் தம்பியை குடிக்கிறது ஆயி அந்த இடியப்பம்ட்டே அவங்க ஒரு பிளான்ல தான் உட்காந்துருக்காங்க. ஒரே சட்டை போட்டு உட்காந்துருக்கேன் பாரு. அரை கலர் சட்டை, சேப்பு கலரா, எனக்கு கண்ணு தெரியாது, வயசாகி போச்சு. எதிர்த்து பேசாட்டா நம்ம தமிழ்நாட்டுக்காரனை ஈமா அடங்காதரா. ஒரு இடத்துல போட எழுதி போட்டுருந்தாங்க, இங்கே தொடாதீங்க கரண்ட் அடிக்குதுன்னு. தொட்டு பார்த்து 2 பேர் செத்து போனேன். தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டில் போய் சிங்கப்பூரில் நம்மளால் சிங்கப்பூர்லாம் போய் எச்சிது போக முடியாது. நம்மளால் காரிக்கிட்டு துப்பி 70 லட்சம் கட்டியிருக்கேன் ஒருத்தன். இந்த தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் கண்டில அவெல்லாம் சிங்கப்பூரில் இருந்து வந்தானடா, வெளிநாட்டில் இருந்தவன். ஏன் இங்கே வந்தேன்? ஒட்டகத்தை மேய்க்க சொல்லியிருக்காங்க. ஒட்டகம் மேய்ப்பது கேவலம் அல்ல. எந்த ஒரு தொழிலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது கேவலம் கிடையாது. அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டமும் வேதனையும் தெரியும். உண்மைதானே? இதே இந்த தூரி கிராமத்தில் ஒரு பெரிய வீடு கட்டு, பாவம் அவர் பாவம் தன்னால் ஒரே சட்டியை 1 வருஷமாக போட்டுக்கிட்டு ஏற்றி கட்டிக்கிட்டு விறகு வெட்டி கவட்டெல்லாம் உள்ளடிச்சு புறம் சலை வச்சு பிதுக்கி வட்டி கிட்டி வாங்கி ஒரு வீடு கட்டுவார். 4 பேர் பேசிட்டு போவாங்க, எப்படி இந்த வீடு கட்டுறேன்? ஒரு ஆள் சொல்லுவேன், விறகு வெட்டினேன், தொடர்ந்து மூட்டம் போட்டேன், அந்த காதில் கட்டினேன். கிடையாது, முதுகுளத்தூர் டீ சாப்பிட போயிருக்கேன், மூடையாக கடந்திருக்கு, பிரித்து பார்த்துருக்கேன், 12 ஓடியான்ட்டுவேன். இந்த உலகம் அப்படிப்பா. இந்த உலகம் போராமையும் அதையெல்லாம் ஒழித்து விட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலைகளையும் சரியாக பார்த்த என்ற அந்த உலகத்திலே நீங்களும் சாதிக்கலாம் என்று எம்கேஆர் சொல்கிறேன். என்ன சொன்னாலும் கை தட்ட மாட்டிய. எப்படி கை தட்டுவிய? இங்கே விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. இந்தா கப்பலிங்க ஓசுன்னா வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதுகுளத்தூர் ஏலக்கடை மாதிரி. என் தம்பிகளெல்லாம் பாதம் தொட்டு எம்கேஆர் வணங்குறேன். ஐயா நீங்கள் என் தம்பி கிடையாது, உங்கள் முகத்தில் எங்கள் ஐயா தேவர் ஐயா தெரிகிறார். என் தம்பிகளெல்லாம் சாதிச்சு பெரியாளாக இருக்கணும். இதே 3ஆவது தூரிக்கு இந்த அன்னை வயசான காலத்தில் வந்தாலும் ஒரு வேளை கஞ்சி ஊற்றணும் போகுது. அப்போ ஆமாம், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் திருந்த மாட்டாங்க. என்ன சொன்னாலும் இந்த ஒல்லியா இருக்கான் பாரு சூத்துவத்தி, அது யார் மேண்டா? எதுக்குத்தான் தொங்கா சொங்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காண்டா. எப்பா நீ உன் டூட்டியை பாருப்பா. மயில் எக்கோ வைடா. ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிறேன். ஹலோ ஹலோ ஏன்னா அங்கே உட்காந்துருக்க? ஏன் 30 சொல்லலையா? என்ன அங்கே உட்காந்துருக்குது யாருன்னா? ஹலோ 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 வெட்டருவா தாங்கி பேசுகிற ஊரில் வெள்ள கொடி தூக்கி வந்தவனும் நீ, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம்? இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும், ஓற்றி பாடடி பொன்னே. 18 சித்தர்ல ஒரு சுத்தரம் தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த 3ஆத்தூரில உள்ள தேவர் மகன் ஒற்றை பாடடி பொன்னே. பசும்பன் தேவர் காலடி மண்ணே. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி.
அவசரமா வண்டியை பூட்டிக்க அந்த போல நடந்துக்க அவசரமா வண்டியை பூட்டிக்க கொட்டமேட தாண்டி போவா ராமாயி கொட்டமேட தாண்டி போவா ராமாயி தேவர் மகன் கோபுரத்தில் வீட்டியிருக்காரு வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் மகன் கோபுரத்தின் மேலே நிற்குது வீராய் திருப்பி எந்த எங்கதான் பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி திருப்பி எந்த சிங்கதான் பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி எக்குளமும் வணங்கணும் வாராராயி வணங்கிடுமா ராமாயி தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வமணிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராய் எங்க தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிற்குது வீராயி காட்டு வழி போற புண்ணை கவலம் படாத காட்டு புலி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு ஆமா உண்டையங்கோட்டை மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு காட்டுவழி போற புண்ண கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு உனா கூறி மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு உண்டையங்கோட்டை மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு முக்குளத்தர் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு நேதாஜி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு முக்கியத்தவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா வெளியில வெளியில அப்போ கொஞ்சம் லேசா சரி அல்லோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க சார் ப்ளீஸ் ஓகே போதும் ஹலோ ரெடி சார் ஓகே 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது
முத்து ராமலிங்க தேவரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க ஓஹோ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க ஆன்மீகவாதி என்று சொன்னாங்க தேவரையவ சொன்னாங்க இந்த அகிலமெல்லாம் வணங்குகின்ற தங்கமுங்க இந்த அகிலமெல்லாம் வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சித்தரங்க இந்த எக்குளம் வணங்குகின்ற சித்தரங்க ஓ 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க குருவி காத்தி காசி 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க என்ன சொல்றாங்க ஆளுமா டோலுமா என் தம்பிகளுக்காக அதை பாடி ஆகணும் ஏன்னா தேவர் பாடல் பாடியதற்காக சகோதரர் எம்கேஆர் அவர்களுக்கு அம்மன்பட்டி இருப்பு மேலச்சாக்குளம் வீரசிங்கம் அவர்கள் 100 ரூபாய் அம்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவ்வளோதானா? சப்பானி முருகன் லட்சுமணன் பிரதர்ஸ் ரூபாய் 200. எங்கள் அண்ணன் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் பாரூர் பிளாக்கில் உள்ள எங்கள் அண்ணே காடமங்கலம் ஜப்பானி முருகன் சார்பாக தரக்குடி பாரூர் பிளாக் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மூத்தவர் அண்ணன் லட்சுமணன் சார்பாக அம்பளிப்பு வழங்கிய அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். தேவர் பாடல் பாடியதற்காக மரக்குளம் பழனிமுருகன் அவர்கள் தம்பி எம்கேஆருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். என்ன 100 வாங்கிட்டு வரேன் 2 பேரும். நாடகம் சிறப்பாக அமைத்து கொடுத்த திரைப்பட புகழ் சகோதரர் கள்ளிச்சேரி எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் 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 அண்ணா 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 அதை கட்டி குளிச்சா தெரியும்ண்ணா. வெள்ளத்துண்டா இருக்கு அண்ணா பூ போட்டு அவன் குறைச்சிட்டேன் எல்லாத்துக்குமா. இங்கே 6 மணி கொண்டிருக்கின்ற படித்த ஒரு பட்டதாரி ஒரு வாத்தியார் பிறந்தகை அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு 3 தூரி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கைதற ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா அது அங்குச்சாமியெல்லாம் கிருன்னே இருப்பேன். இந்த எங்கிட்டு அன்பு தம்பி முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்து இன்னைக்கு அகில உலகமெல்லாம் தெரியும் என் தம்பியே தோப்பூர் மருது அவர்களுக்கு 3 தூரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்துக்கிற கைதட்டுங்க ப்ரோ. உங்களுக்கு ஆள் மாட்டோலுமா பாடுறேன் ப்ரோ பாடுறேன். வர வர பெட்டிக்கடை மாதிரி ஆகிப்போச்சு இங்கே. என் தம்பி என்னப்பா தண்ணி வந்து வச்சிருக்க? ஆமாம் வாட்சி புலம் தள்ளிட்டேன் கிறக்கமாயிட்டேன். என் அன்பு தம்பி உண்மையிலே திறமையான ஆள். வாவோடு அத்துருவேன் தம்பி. மணிக்கு ஒரு அடி அடிப்பதனால் மணிவேல் அவர்களுக்கு எங்கள் அண்ணன் ஏன் மிரல்ற மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடே பார்த்தியா தாய்மாரில் எங்கள் ஆத்தா தான் கைதட்டுது. நீங்களே எதுக்கு இப்போ வீட்டுக்கு போவே கைதட்டு போ. தாளமித்து கொண்டிருக்கும் மனநோயாளி மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து அண்ணே நீங்கள் சொல்லுங்கள். முச்சுகுளத்தை சேர்ந்த டைல்ஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் தேவர் பாடல் பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். என் தங்கச்சி பூமணியை தவிர எல்லாம் 500 அல்லையடா. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். விதநெல் வாங்க. அது கிடையாது. ராமேஸ்வரம் நேதாஜி அகாடமி சார்பாக தம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். ராமேஸ்வரத்துலேருந்து 100 ரூபா தானப்பா. அது எத்தனை ஊர்? 15 வருஷத்துக்கு முன்னாடி